அப்புறம் தலித் இளைஞர்கள் அப்படிங்கிறத பார்க்குறப்ப அவங்க பெரும்பாலும் இந்த இளைஞர்களாக இருக்கிறவங்க அப்படியே தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. இஸ்லாமிய இளைஞர்களில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு கணிசமான அளவு அங்கே போட்டுருக்குறாங்க. கிறிஸ்தவ ஓட்டுகள்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% அப்படி அந்த பக்கம் போயிருக்கு. ஓகே, இதெல்லாம் திமுகவுக்கான கோர் ஓட் பேங்க். அதனால திமுகவினுடைய பெர்சன்டேஜ் ரொம்ப அப்படி சரக்கு இறங்குனது. இது ஷிஃப்ட் ஆகிருக்கு, அது பெருசாக நினச்சோம். பட் எல்லாமே பெருசாக ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்புறம் இன்னொரு நமக்கு கணிக்க முடியாத விஷயம், அதிமுக இந்த அளவுக்கு லீடு எடுக்குமாங்கிறது தெரியல. பார்க்குறப்ப அதிமுக தன்னுடைய ஓட் பேங்க்கை இன்னும் அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. காலையிலாம் செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஆமாம், அது அதிமுக இப்போ என்ன பண்ணனா, இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்கணுன்னா 18லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் அத்தனை பேர் மொத்தமாக டிவிக்கு போட்டுறாங்க. இந்த 40லேருந்து 60, 70, 80, 90 வரைக்கும் உள்ள ஆட்கள்லாம் டிவிக்கே பிடிக்கிற அந்த அரசியல் பிடிக்கிறேன்னு திமுகவுக்கு பிரித்து போட்டாங்க. அந்த பிரித்து போட்டதுன உடனே யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போயிடுச்சு. இப்போ தாவேக்காவுக்குமே அந்த ஓட்டு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருந்துச்சுன்னா தாவேக்காவும் இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டியில் வந்திருப்பாங்க. தாவேக்காவுக்கு அந்த ஆடியன்ஸ் மட்டும் உள்ளே போட்டதுனால அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருந்தால் கூட திமுகவினில் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய்க்கு அவங்க பதில் கொடுக்காம போனது தான் மிக முக்கியமான காரணம்.